மதிப்புக்கும் மரியாதைக்குரிய ராவணக்குரல் தோழர்களே வணக்கம். நான் உங்கள் குரு ராஜாராமன். பாண்டிச்சேரியில் 2020ஆம் ஆண்டு கடைசியிலும் 2021ஆம் ஆண்டு முதலிலும் திடீரென்று புதிதாக சவுக்கிதார்கள் உருவானார்கள். காங்கிரஸ் ஆட்சியில் பலர் அதிகாரத்தில் இருந்து கொண்டு கடைசி காலகட்டத்தில் அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை மற்றும் சிபிஐயின் கூட்டு முயற்சியால் காவி வேஷம் போட்டுக்கொண்டார்கள். அவர்களுடைய அல்லக்கைகளும் காவி வேஷம் போட்டுக்கொண்டு திடீர் சவுக்கிதார்கள் ஆனார்கள். அவர்களில் பலருக்கு புதுச்சேரி சட்டமன்ற வேட்பாளராக நிறுத்தப்பட்டார்கள். புதிதாக இந்து மதத்தின் காக்க வந்த காவலர்களுக்காக 26/3/2021 அன்று இந்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களும் அவரோடு இந்திய மீன்வளத்துறை அமைச்சர் கிரிராஜ் சிங் அவர்களும் இந்திய நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் அவர்களும் சேர்ந்து இந்த தேர்தல் அறிக்கையை வெளியிட்டார்கள். அது சமயம் புதுச்சேரியின் பாஜக தலைவர் மரியாதைக்குரிய சாமிநாதன் அவர்களும் மற்றும் புதிதாக புதுவையில் உருவாகியிருந்த சவுக்கிதார்களும் மற்றும் பல பொதுமக்களும் கலந்து கொண்டார்கள். அந்த தேர்தல் வாக்குறுதி 40க்கு மேற்பட்ட தேர்தல் வாக்குறுதிகளை அள்ளி வீசினார்கள். அந்த வாக்குறுதிகளை ஒரு வருட காலத்திற்குள் நிறைவேற்றுவோம் என்று உறுதிமொழியை வேறு கொடுத்தார்கள். அனைத்து தேர்தல் வாக்குறுதிகளும் காற்றில் பறக்க விட்டுவிட்டார்கள். ஓடுகின்ற தண்ணீரிலேயே எழுதிவிட்டார்கள் போலும். அதை சுத்தமாக மறந்துவிட்டார்கள். அதை ஞாபகப்படுத்துவதற்காக ராவணர் குரல் இயக்கம் முதல் 5 வாக்குறுதிகளை இந்த வீடியோவில் தெரிவிக்கின்றது. தொடர்ந்து அந்த வாக்குறுதிகளை அவர்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டும் என்பதற்காக வீடியோவை வெளியிடுகிறோம். ஒருவேளை அவர்களுக்கு இந்த தேர்தல் வாக்குறுதி ஞாபகம் வந்து புதுவை மக்களுக்காக நிறைவேற்றினால் மகிழ்ச்சி. தோழர்களே, முதல் 5 வாக்குறுதிகளை இந்த வீடியோவில் பாருங்கள். அடுத்து 5 வாக்குறுதிகளாக வீடியோவாக புதுவை மக்களின் நலன் கருதி வெளியிடப்படும். நன்றி. இப்படிக்கு குரு ராஜாராமன். வணக்கம். நாடு முன்னேற்ற முன்னு மோடி முழங்குறாரு. நாடு முன்னேற்ற முன்னு மோடி முழங்குறாரு. அவர் பேச்சு எல்லாம் பாடு, அவர் கார்ப்பரேட் ஆளு.